கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. திரித்துவம் என்ற பதம் பைபிளில் இல்லை. பைபிளில் இல்லாத, பைபிள் சொல்லாத இந்த பதத்தை, இந்த உபதேசத்தை எப்படி உபதேசிக்கிறீர்கள் என்று சிலர் கேட்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதுதான் இந்த பதிவின் நோக்கம். திரித்துவம் என்ற பதம் பைபிளில் உள்ளது. ஒரு முறை, இருமுறை அல்ல, சுமார் 2250 முறை இந்த பதம் பைபிளில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. பைபிளின் முதல் புத்தகமான ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே திரித்துவம் என்ற பதம் உள்ளது. பெரேஷித் பரா எலோஹிம் எத் ஹாஷமேம் வீட் ஹேரட்ஸ். இதில் எலோஹிம் என்னும் பெயரின் தமிழ்தான் திருத்துவம் அல்லது மும்மைத்துவம் என்பது. எலோஹிம் என்பதுடைய ஸ்ட்ராங்ஸ் ஹீப்ரூ நம்பர் 430. எலோஹிம் என்பது ஒரு பெயர் சொல், அது ஒரு ஆண்பால் பெயர் சொல், அது ஒரு பன்மை சொல். பிடிபியிலும் 430 நவுன், மாஸ்குலின், ப்ளூரல் என்று எழுதியிருப்பதை நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடித்துக் கொள்ளலாம். மும்மை என்பது மூன்றாக அல்லது மூவராக இருக்கும் தன்மை. துவம் என்பது அசையா நிலை பெயர் சொல். தமிழ் பேரகர முதலி நூல்கள், நா. கதிர்வேற்பிள்ளை அகராதி முதலான பல நூல்களில் இதற்கான சான்று இருக்கிறது. ஒன்று என்பது ஒருமை என்றும், 2 என்பதை இருமை எனவும் சொல்லும் அதே வரிசையில் 3 என்பதை மும்மை என்று விளக்க முடியும். லத்தீனில் ட்ரைனஸ் என்று சொல்கிறார்கள். ட்ரினிட்டி என்பதை திருத்துவம் என்றும், ட்ரியூனிட்டி என்பதை மும்மைத்துவம் என்றும் விளக்குவதும் உண்டு. இதனை ஒருவர் மூவராக இருக்கும் தன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எலோஹிம் என்கிற பெயர் சொல் திரித்துவம் அல்லது மும்மைத்துவத்தை குறிக்கும் சொல். இதற்கு ஒருவர் மூவராக இருத்தல், ஒருவர் மூவராக நித்தியமும் இருத்தல் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதிகால தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் எலோஹிம் என்ற பதத்தை அதன் ஆழ்ந்த தத்துவத்தை உணராமல் சர்வேஸ்வரன் என்றும், பராபரன் என்றும், கடவுள் என்றும், தேவன் என்றும் மொழிபெயர்த்துள்ளனர். அவை அவரது குணப்பெயராக இருக்கலாமே ஒழிய அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. ஆக ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் என்பதை ஆதியிலே எலோஹிம் அல்லது ஆதியிலே திரியேகர் என்று மொழிபெயர்த்தலே இக்காலத்தில் எளிதில் புரியும் சரியான மொழிபெயர்த்தலாகும். இனி பைபிளில் ட்ரினிட்டி இல்லை, திரித்துவம் இல்லை என்று எவரும் உங்களை குழப்ப முயன்றால், தவறான உபதேசத்திற்குள் உங்களை கொண்டு செல்ல முயன்றால், அவர்களுக்கு இந்த பதிலையே தெளிவான பதிலாக அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். பிதாவாகிய தேவன் என்று வேதத்தில் இருந்தால் அதை பிதாவாகிய திருத்துவர் அல்லது பிதாவாகிய மும்மைத்துவம் என்றும், குமாரனாகிய தேவன் என இருக்கும் இடங்களில் குமாரனாகிய திருத்துவர் அல்லது குமாரனாகிய மும்மைத்துவம் என்றும், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்கின்ற இடங்களில் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவர் அல்லது பரிசுத்த ஆவியாகிய மும்மைத்துவம் என்றும் பொருள் உணர்ந்து படித்தால் சரியான புரிதல் ஏற்படும். திரித்துவம் பற்றிய எனது படத்தை திரித்துவமும் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலும் என்ற எனது யூடியூப் பதிவில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீதும் குடும்பத்தார் மேலும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் திரித்துவரின் சமாதானம் இருப்பதாக. ஆமேன்.